என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சினிமா டிக்கெட் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாம். ராமு, என்னடா வருஷம் வருஷம் ஜனவரி மாதம் ஆச்சுன்னா கண்டென்ட்டே கிடைக்க மாட்டேங்குது. சோமு, கண்டென்ட் கிடைக்கலன்னா வழக்கம் போல பாலையாவை கொடுத்துட வேண்டியதான். சரிங்க சரிங்க, சந்தோஷமா இருங்க. யாருங்க பாஸ்? கழுத கெட்டா குட்டிச்சவருங்கிற மாதிரி சினிமா டிக்கெட் கெட்டா பாலையா தான். நம்ம ஆளை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. இன்னைக்கு ஒரு புடி பிடிக்க வேண்டியதுதான். பாடி கிடைச்சிருச்சுனே, இம்பார்ட்டன்ட் பாடினே. இன்னைக்கு என்ன படத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு மேட்ரு. டைட்டில் போடுறதுக்கு முன்னாடியே இந்த படத்தோட டைரக்டரே வந்து ஒரு கிரிஞ்ச போட்டு ஆரம்பிச்சு வைக்கிறாரு. இவரா? பாபு ரெடியாப்பா? ஸ்டார்ட் கேமரா, ஆக்ஷன். ஓபனிங் சீனே காமெடி பண்றீங்களோ? போட்டடா. அப்புறம் வழக்கம் போல சிங்க இனத்தையே அசிங்கப்படுத்தி நம்ம சின்ன வயசுல டாம் அண்ட் ஜெரி பார்க்கும்போது வர எம்ஜிஎம் இன்ட்ரோல வர சிங்கத்தை ஆட்டைய போட்டு அதுல டைட்டில போட்டாங்க பாருங்க. அங்கேயே குபீர்னு ஆயிடுச்சு. அடப்பாவீங்களா? இது ட்ரை பண்ணிருக்காங்க என்னமோ. அது ஏன்டா தலைவன் இந்த மியூசிக் போட்டு வச்சிருக்கீங்க? எப்பேற்பட்ட டைட்டில அசால்ட்டா தூக்கி பாலையாவுக்கு வச்சு டைட்டில் அசிங்கப்படுத்திட்டீங்களேடா. இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். ஓ, டப்பிங்ல சாவி தலைவன். ஆமாண்ணே. ஒரிஜினல் பேர் என்ன தெரியலையே. ஏண்டா கொஞ்சமாவது மனசாட்சியோட தான் பேசுறியா? உன் தலையெழுத்தை டிசைட் பண்றது மேல இருந்து வர்ற கவர், என்னோட தலையெழுத்தை டிசைட் பண்றது உள்ள இருந்து வர என் பவர். உங்க லாட்டரி எந்த ஹிஸ்டரி. பாலையா இப்படி மட்டமான இங்கிலீஷ் டைலாக்ஸ் பேசுற சீன் இதே வீடியோல இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே வரப்போகுது. இதுக்கப்புறம் தான் இனி பாலையா சம்பவமே இருக்கு. வாங்க பார்க்கலாம். என் இனிய இளந்தங்கோட்டை கிராமத்து மகாஜனங்களே, உங்கள் பாசத்திற்குரிய சினிமா டிக்கெட் மீண்டும் ஒரு கிராமத்து கதை சொல்ல வந்திருக்கிறார். எடுத்த உடனே வளர்ந்து வரும் சென்னையில ஜெகபதி பாபு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருப்பாரு. வளர்ந்து ஒரே வரும் செகண்ட்ல சென்னையா? பொண்ணு பார்த்து முடிவு பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. அக்கா பொண்ணு வருது. ஓஹோ, இவங்களா? பிடிச்சிருக்கு. நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா? இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறான்னு கேக்குறேன். ரவுடியாமா மட்டமான தம்பிங்களோட ஊரை விட்டே போயிட்டு இருப்பாரு. அண்ணா, அண்ணி ரொம்ப அழகா இருக்காங்கண்ணா. இல்ல பேதியில போவான், அது என் பொண்டாட்டில. கொண்டுவாரு போய் தெரியல என்ன பண்ணுவாங்க. இப்படி கேவலமா பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த ஊர்க்காரன் ஒருத்தனை அடிச்சு தள்ளிடுவாரு. எல்லாரும் எப்படி நம்மள மாதிரி இருப்பாங்க? ஐயோ, இவன் என்னதான் உலகத்துக்கே ரவுடியா இருந்தாலும் இந்த ஊர்ல பாலையா வயசுலயே இருக்கிற பாலையாவோட அப்பா சுமன் தான் பெரிய ரவுடின்னு ஊர் மக்கள் அவர்கிட்ட போய் ஒப்படைக்கிறாங்க. பாலையா வயசுலயே இருக்க பாலையா அப்பா. பாலையாவோட அம்மாவை நீங்க பாக்கலையே. அப்படி எல்லாம் எங்க இருக்காங்க? ஐயோ, ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் அது அப்படிதான் இருக்கும்பா. இப்படி முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்களே, இவங்க ஏதோ பாலையாவோட அத்தையோ சித்தியோன்னு நினைச்சிடாதீங்க. இது பாலையாவோட பாட்டி. உண்மையதான் பாலையா பிறப்பாரா? குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல. ஜெகபதி பாபு அப்பா ஓவரா பேச சுமன் டென்ஷன் ஆக சண்டை முத்தி போய் பகை ஸ்டார்ட் ஆகுது. அப்படிப்பட்டனா இந்த முட்டை காமநாட்டு பசங்க முன்னால ஜெகபதி பாபு ஏதாவது பண்ணி மாச காட்டலான்னு நினைக்கும் போது ஜெயிலுக்கு போயிட்டாரா? நான் யாரையோ பாத்துட்டு இருக்காருன்னு நினைச்சேன். கடுப்பான வில்லன் குரூப் சுகாசினியையும் சின்ன பாலையாவையும் தூக்கிடுறாங்க. நோட் பண்ணிக்கோங்க, இது சின்ன பாலையா தான். உன் புருஷனுக்கு அது தெரியும், எனக்கு இது தெரியும். என்னடா அது அது எது? வில்லன் பெயில்ல வந்து கடத்தி வச்சவங்களை வதம் பண்ணலான்னு ஆர்வமா வந்து பார்த்தா ஐயோ, சின்ன பாலையா கொடுத்துட்டாரா? இது எப்படி நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் இப்ப தெரிஞ்சே ஆகணும்னு அதை சொல்றதுக்காகவே ஒருத்த மட்டும் எந்திரிச்சு விஷயத்த சொல்லுவான். அண்டர்டேக்கர் மாதிரியா? ஏண்டா
அப்பா சொல்லுப்பா. பெரிய பாலையா வந்து எல்லாரையும் துவம்சம் பண்ணியிருப்பான்னு நினைச்சா இந்த பொடிப்பையில இத்தனை பேரை வெளுத்து வாங்கியிருக்கான்னு நம்மள முட்டாளாக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இதுதான் நடந்திருக்கும், அது தெரிஞ்சது தானே. சுகாசினிய போட்டு தள்ளினதுக்கு டென்ஷன் ஆகி இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு பில்டப்புக்கு ஒரு டைலாக சொல்லுவான் பாருங்க, கிரிட்டுன்னு இருக்கும். அவன் உடம்புல ஓடுற ரத்தமா ஆசிட்டானே புரிஞ்சுக்க முடியலண்ணா. ஒரு அளவுக்கு மேல பண்ண இந்த பக்கம் பார்த்தா சுகாசினி இடத்துல எல்லாரும் ஒப்பாரி வச்சிட்டு இருக்க நேரத்துல சுமன் பாலையாவுக்கு பில்டப் ஏத்துறாரு. இது வரைக்கும் இந்த வீட்டுல லீடருங்க பிறந்திருக்காங்க, ரூலர்ஸ் பிறந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சரித்திரத்தை உருவாக்குறவன் பிறந்திருக்கான், ஒரு லெஜெண்ட் பிறந்திருக்கான். என் மனசுல கிறுக்கிடு பட்டுச்சு, நான் சந்தேகப்பட்டது சரியா போயிடுச்சு. பட் பாட்டி பாலையாவை ஃபாரினுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறாங்க. பாட்டி அம்மா தன் பையனை ஒத்துக்க வச்சு பேரனை படிக்கிறதுக்காக லண்டனுக்கு அனுப்பி வச்சாங்க. பள்ளிக்கூடம்னா இப்படித்தான் இருக்குமா? எத்தே தண்டி. இன்னைக்கு புதுசா வந்திருக்கிற ஸ்டூடெண்ட் யாரு? நான் தான் சார். எந்திரிப்பா. 10th ஃபெயில் ஆயிட்டு MA படிக்கலாம்னு நீங்க வந்திருக்க. அந்த கேப்ல சுமனை போட்டு தள்ளிடுறாங்க. ஆனா இந்த விஷயத்த பாலையாவுக்கு சொன்னா இங்க வந்து கலவரம் பண்ணுவான்னு பல வருஷமா எதுவும் சொல்லாம பாலையாவை ஃபாரின்லயே வச்சிருப்பாங்க. அப்போ ஆந்திரால இருக்க தூத்துக்குடியே ஜெகபதி பாபு கண்ட்ரோலுக்கு வருதாமா. ஆந்திரால இருக்க தூத்துக்குடியா? இப்போ கதையே இந்த ஊர்ல தான் நடக்குது. ஆனா இப்போ சம்பந்தமே இல்லாம இப்போ வளர்ந்த பாலையாவுக்கு இன்ட்ரோ சீன் வைக்கணும்னு துபாயில பாலைவனத்துல சீனை ஓபன் பண்றாங்க. தாண்டி போகலாமே நாம். அங்க எவனோ ஒருத்தன் சில பொண்ணுங்களை கடத்தி வச்சிருக்கான். இப்போ நம்ம ஆளு பாலைவனத்துக்கு பறந்து வர்றாரு. பாலைவனத்துக்கு பறந்து வராரா? எங்க வராரு? அதான் பாக்குறோம். 2 மணி நேரம் ஆகுது. 2 மணி நேரம் ஆகுமா? பறந்து வராரு. நேரா அவங்க பக்கத்துல போகாம தேவையில்லாம இப்போ தூரத்துல வண்டியை நிறுத்தி இறங்கி ஒரு சீனை போடுறாரு. சின்ன பையனா வெளிநாட்டுக்கு படிக்க போனவன் கொஞ்சம் வருஷத்துலயே வரக்கிழவனா வந்து நிக்கிறாரு. எங்க தாத்தா எங்க தாத்தா கிங்கு தாத்தா தங்கம எங்க தாத்தா எங்க தாத்தா எங்க ஏரியால வந்து எங்க ஆளை அடிச்சு போட்டு அப்படியே ஓடி போயிடலான்னு பாக்குறீங்களாடா? அது இந்த ராகுல் இருக்கிற வரைக்கும் நடக்காது. யாரா ராகுல்? நான் தான்டா ராகுல். முதல்ல போய் பேரை மாத்துறேன். நடிப்பு சிங்கம். இதுல என்ன கொடுமை டைட்டில் போடுவாங்க. பயங்கரமா நடிக்கிற கமல் மம்முட்டி எல்லாம் கூட இப்படி நடிப்பு சிங்கம்னு டைட்டில் போட்டது இல்ல. ஆனா நடிப்புனே என்னன்னே தெரியாம இப்படி எல்லாம் போடுறாங்கடா. இந்த மாதிரி விஷயத்தை நான் அமெரிக்காவுல சொல்லிருந்தா உன்னை அங்கேயே குப்புற போட்டு செருப்ப கட்டி அடிச்சிருப்பாங்க. அந்த ரவுடி பசங்க வண்டியை பூரா எடுத்துட்டு பாலையாவை நோக்கி வர பாலையா கியரை போட்டு அவங்கள நோக்கி ரொம்ப தூரமா இருக்காங்க. முறுக்க போறாப்லன்னு நினைச்சா ஓடிட்டாரா? ஓடிட்டாரா? என்ன விளையாட்டு? என்னடா விளையாட்டு? என்ன விளையாட்டு? இப்படி புறமுதுகிட்டு ஓடி அந்த மெயின் ரவுடி கிட்ட போய் நிறுத்த அந்த ரவுடி பையன் ஒண்ணு கேக்குறான். இங்க ஊருக்கு வந்து எங்களே அடிக்கிறியாடா? அதுக்கு நம்ம ஆளு சொல்லுவாரு பாருங்க பதிலு. ஐயோ ஐயோ அத மாத்திரம் சொல்லிடுறாரா கண்ணா? ஊரு மாறினா தின்ற ஃபுட்டு மாறும், படுக்கிற பெட்டு மாறும்டா. பிளட் எப்பறா மாறும்? பிளடி ஃபுல். டேய் இப்படியே பேசிட்டு இருந்தா ஊசி எடுத்து உள்நாக்கிலே குத்திடுவேன். இவ்வளவு நேரம் படத்துல இதுதான் மிஸ்ஸிங். இவர் மட்டும் வராம இருந்திருந்தா வந்துட்டார்ல. இன்னொரு மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா இன்னைக்கு பாலையா பர்த்டே. அப்படியா? நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்க, படத்துல பாலக்ஸ் பர்த்டே. அவரை விட எங்க இருக்க அவரோட பாட்டிக்கு வெள்ள விக்க வச்சு பாட்டி மற்றும் குடும்பத்தார் துபாயில இருக்க பாலையாவுக்கு வீடியோ கால்ல வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. என்ன பண்ணுங்க இருக்கு? பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கிருஷ்ணா. Thank you பாட்டிமா. யாராவது போய் 10 லிட்டர் பெட்ரோல் வாங்கிட்டு வாங்கயா. எல்லாரும் ஊத்திட்டு கொளுத்தி செத்து போயிடுவோம். என்னையா பண்ண? நெக்ஸ்ட் இந்த பெரியவர்கிட்ட நம்ம பாட்டி ஒரு கேள்வி கேக்குறாங்க. இந்த வருஷம் அது கல்யாணம் பண்ணிக்குவியா? நீ ரொம்ப ஓவரா போயிட்டு ரொம்ப ஓவரா போயிட்டு. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. கேள்வியே ஷாக்கா இருக்கா? பதில கேட்டா அரண்டு போயிருவீங்க. நானே ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்ச பாட்டிமா. இங்க ஒரு பொண்ணுக்கு நான் பைத்தியம்.
பழுக்க தலையா யார் இந்த அப்படியே பைத்தியம்? எத்தனை தலை தனியா ஓடி போயிடும். என்ன கொடுமைனா இந்த பாட்டிக்கே இவர் தாத்தா மாதிரி தான் இருக்காரு. இவர் பேத்தி வயசுல ஒரு பொண்ணை இவர் லவ்வர்னு பிக்கினில வேற காட்டுறாங்க. அவ நம்ம தமிழ் பொண்ணு தானே? பச்சை தமிழச்சி. பாவிங்களா, இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நான் 60 வயசுல 16 வயசுல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு ராத்திரி நீ பண்ண லீல எல்லாம் என்கிட்ட சொல்லி வெறுப்பேத்துறியா? தெலுங்கு படம்னா இந்நேரம் ஒரு பாட்டு வந்திருக்கணுமே. அதுக்குன்னே ஒரு மட்டமான டைலாக போட்டு தேவையே இல்லாம ஒரு பாட்டை உள்ள சொருகுறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்தா எனக்கு தெரிஞ்சு ஜலபுல ஜான்ஸ் தான். நல்ல ஃபேமிலி. என்னது படிக்கட்டு இறங்குறதுக்கே ஒரு ஸ்டெப் போட்டு வருது. பாட்டு முடிஞ்சு கல்யாணம் பண்றதுக்காக யாருனே தெரியல. இப்போ இந்தியாவுக்கு விஜயம் பண்றாரு பாலையா. இது எங்கடா இங்க வந்தியா? அதே நேரத்துல ஜெகபதி பாபு ஒரு குரூப்ப சம்பவம் பண்ணிட்டு இருக்க. என்னடா பண்றீங்க? அதுல ஒருத்த மட்டும் உயிரோட தப்பிச்சு ஓட வழக்கம் போல பாலையா ஆழ்ந்த வேலை வந்து காப்பாத்துறாரு. அதுவும் சாதாரணமா இல்ல, அவருக்கே உரித்தான கோமாளித்தனத்தோட வந்து காப்பாத்துவாரு. ஏன் செமையா அடிச்சாரு இவங்க பாரு. இப்படி காப்பாத்திட்டாரு. ஆணில மாட்டிரு. இவர் காப்பாத்துனதும் இல்லாம ஜெகபதி பாபுவோட மகனை பொழந்து விட்டுருவாரு. அதுவும் அதே கோமாளி வித்தையோட. அங்கெல்லாம் நார்மல் இது. ரெண்டு நாள் இப்படிதான் இருக்கும். எனக்கு ஒரு பேட் ஹாபிட் இருக்கு. லைஃப்ல ஒருத்தங்கிட்ட பேசக்கூடாது பார்க்க கூடாதுன்னு நினைச்சிட்டேனா நான் அதுக்கப்புறம் அவனை பத்தி கேள்விப்பட்டாலோ கண்ணுல பாத்துட்டாலோ என் டெம்பர் போயிடுடா. என்னடா சொல்ற? ஒண்ணுமே புரியல. ரத்த கிளறியோட இருக்க மகனை போய் ஹாஸ்பிட்டல்ல பாத்துட்டு பாலையாவை கொல்ல சொல்லுவாரு. ஆனா சாதாரணமா சொன்னா அப்புறம் இது எப்படி பாலையா படமாகும்? 2 நாள் இப்படி இருக்க முடியுமா? அதுக்குள்ள முடிச்சிடலாம்ல. நிச்சயமா முடிச்சல. அவன் கொல்றதுக்குன்னே இவன் ஏன்டா ரத்தத்தை கூட கிளீன் பண்ணாம இருக்கணும்? பாலையா ஒருத்தன் காப்பாத்துறாரு. அவன் கிடைச்சானா இல்லையான்னு அப்டேட் கேட்டுட்டு இருக்கும்போது ஜெகபதி பாபு கண்ணு முன்னாடியே அந்த ஆளை கூட்டிட்டு வந்து அவன் பையன் இருக்க ரூமுக்கு பக்கத்து ரூம்லயே அட்மிட் பண்ணுவாங்க. ஐயோ சிங்கமுத்து கிடைச்சானா? இன்னும் கிடைக்கல. உனக்கு 2 கண்ணுமே தெரியாதா? இதுல நெக்ஸ்ட் சீன் பாலையா வீட்ல வெள்ளை கலர் விக் வச்ச பாட்டியும் கருப்பு விக் வச்ச தாத்தாவும் மீட் பண்றாங்க. தாத்தா அவர் பேத்தி வயசுல இருக்க ஃபியான்சேவா அறிமுகப்படுத்துற அழகான சீன். வாங்க, சீதையும் ராமனும் போல இருக்கீங்கம்மா. இந்த சந்தோஷத்துல நம்ம ஆளு ஜீன்ஸ் டாப் துப்பட்டான்னு எல்லாம் போட்டுட்டு ஒரு கலை விருந்த படைக்கிறாரு. பாடுறாரா? ரொம்ப அழகா இருக்கல்ல. இந்த பக்கம் இப்படி ஒரு குரலி வித்து நடந்துட்டு இருக்க, அந்த பக்கம் ஜெகபதி பாபு பையன் குளிக்காம பல்லு விளக்காம பாலையாவை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நம்பி நாறிட்டு இருப்பாரு. நெக்ஸ்ட் பாலையாவோட மாமனார் என்ட்ரியை கொடுக்கறாரு. பாலையாவுக்கும் அவரோட மாமனாருக்கும் தான் பயங்கரமான போட்டியே. 2 பேருக்கும் ஒரே வயசு, ஆனா யாரோட விக்கு நல்லா வளைவு நெளிவா இருக்குன்னு ஒரு கடும் போட்டியே நிலவுது. யாராவது நம்ம கூட படிச்ச வரான்னு பாக்குறாரு. கட்டு வச்சு ஓபன் பண்ணா ஜெகபதி பாபு மகன்ல இருந்து மொத்த ரவுடி கேங்கும் டெத் ஆகி கிடக்குறானுங்க. இப்படி அநியாயமா குளிக்காமலேயே செத்து போயிட்டியடா. சாரு ராத்திரி பூரா தூங்கல. என்னாச்சு? பல்லு விளக்கல. சார் காலையில பாத்ரூம் போகல. சார் எந்நேரமும் குளிக்காம உங்க பிள்ளைங்களே இருக்காருன்னு போய் சொல்லு போ. உயர் அதிகாரியா இருக்கு நம்ம பாலையாவோட மாமனாருக்கு இது பாலையா பண்ண வேலைதான்னு தெரிஞ்சிடும். ஆனா வேற யாருக்கும் தெரியாது. சோ நேரா வந்து ஒரு வெடியை போட்டு பொண்ணை கூட்டிட்டு போயிருவாரு. பொண்ணை எங்க வீட்ல இருந்து கூட்டிட்டு போகணும்னு தான் சொந்தக்காரங்க சொல்றாங்க. நீங்க சம்மதிச்சீங்கன்னா பொண்ணு எங்க வீட்ல இருந்தே கோயிலுக்கு கூட்டிட்டு வந்துருவோம். அப்படியே செஞ்சிடலாங்க. இந்த கல்யாணம் நடக்காதுமா.
பிரில்லியன்ட் ஐடியா சார். அதனால தப்பிச்சு. டெக்னாலஜி. பாலையா படத்துல இவ்வளவு தெளிவான ஆளை இப்போதான் பாக்குறேன். ஆனா ஹீரோயின் வழக்கம் போல தற்குறி தான். அதானே உலக வழக்கம். வில்ல ஊர் மக்களை அடிச்சு அவன் யாருன்னு எல்லார்கிட்டயும் கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பான். யாரும் வாயை திறக்க மாட்டாங்க. இந்த லூசு கார்ல இருந்து வந்து இறங்கி நேரா வில்ல இருக்க இடத்துக்கு போய் பாலையா யாரு, இப்போ அவன் எங்க இருக்கான்னு எல்லா டீடைலையும் புட்டு புட்டு வச்சிரும். இவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு வரும்னு நினைச்சு கோயிலுக்கு போயிட்டு இருக்க நேரத்துல வில்லன் குரூப் பறந்து வந்து முழு வேனையும் முழு ஃபேமிலியோட கற்பாம்பூச்சி மாதிரி கவுத்து போட்டுருவாங்க. நல்லா திருப்தியா வச்சிட்டு வாயில எனக்கு புளியல எழுப்பி நல்லா கணக்கா. அவ்வளவுதானே எல்லாம் காலியா? அதான் நினைக்கிறேன் இவர் மட்டும் உயிரோட இருப்பார் போல. எம்மா கிட்ட முடிச்சுப்பா. நித்திய கண்ட பூர்ணாயிஷா போச்சே. ஆல்ரெடி இந்த பொண்ணு ஒரு முட்டாள்தனத்தை பண்ணி முழு குடும்பத்தையும் தெறிக்க விட்டுருச்சு. இப்போ பேசாம நிக்கிறத விட்டுட்டு பாலையாவுக்கு ஒல வச்சிரும். பாலையாவுக்கு சூடு வாங்கிட்டாரா? என்ன தலையில சுடுறியா? இப்ப என்ன பண்ணலாம் சொல்லுக்கா. சுத்துருவாரா? போல கண்ணு இப்பதான்டா பளிச்சு தெரியுது. அப்புறம் மொத்த ஃபேமிலியும் போட்டு தள்ள சொல்லிடுவானுங்க. ஐயோ பாலையா வேற டெத் ஆயிட்டாரு, இந்த லூசு குடும்பத்தை யாரு காப்பாத்துறதுன்னு யோசிக்கும் போது பெரிய பாலையா குபீர் என்ட்ரி. பெரிய பாலையாவா? 2 பாலையாவா? அப்போ இவரென்ன வயசா இருக்கு? இதான் அவங்க அப்பாவா? அப்போ எங்கடா புடிச்சிட்டு வந்தீங்கன்னா எங்க புடிச்சிட்டு இந்த ரவுடிக்கு இருக்கணுங்க. பாலையா வர்றதுக்கு முன்னாடியே கன்னை வச்சுட்டு ரெடியா தான் இருப்பானுங்க, சுடவே மாட்டானுங்க. பாலையா வந்ததுக்கு அப்புறமும் சுடாம துப்பாக்கி தூக்கிட்டு மடையனுங்க மாதிரி ஓடிட்டு இருப்பாங்க. என்ன கொடுமடா இது. இந்த பாலையா வேற ரகம், யாராலையும் சாத்தியம் இல்லாத விஷயங்கள் மட்டும்தான் பண்ணுவாரு. ஒரே மந்திர ஜாலங்கள் தான் போங்க. இதெல்லாம் கூட தாங்கிக்கலாம். முடிச்சிட்டு இவர் பேசுவாரு பாருங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆனாலும் ஸ்டேட் ஆனாலும் பொசிஷன்ல இருந்தாலும் ஆப்போசிஷன்ல இருந்தாலும் பவர்ல இருந்தாலும் இல்லனாலும் ஒன்ஸ் ஐ ஸ்டெப் இன் ஹிஸ்டரி ரிப்பீட். ஏண்டா சொல்ல அண்ணே அண்ணே அப்ப இருந்து நொன்னேங்கிறியே, அதுக்கு மேல ஏண்டா சொல்ல மாட்டேங்கிற? அண்ணே அண்ணேன்னு சொல்ல வருது, அடி வாங்குறது சொல்லவே வரலண்ணே. இப்போ இந்த பாலையாவுக்கு பிளாஷ்பேக். ஜெகபதி பாபு தம்பியை எலெக்ஷன்ல நிக்க வச்சு பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கும் போது நம்மால அண்டர்டேக்கர் பைக்ல ஆகாய மார்க்கமா வர்றாரு. பறந்துதான் வர்றாரு எல்லாத்துலயுமே. இத இன்னையில இருந்து நீயே யூஸ் பண்ணிக்க. அவன் மனுஷனாடா, 2000 மாதிரி மேல வந்து ஏறிட்டானேடா. வந்து வீடியோ கேம்ல வைக்க கூட யோசிக்கிற விஷயத்தை கொஞ்சம் கூட கூச்சமும் தயக்கமும் இல்லாம பண்றாரு. நீங்களா அதெல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. இருக்கலாம், அதுக்கு நீ இப்படியா? உடம்புல அள்ளி போட்டுட்டு வந்திருக்கா. மூளை கோளாறு உள்ளவ லூசு பாயா, லூசு பாயா. ஆத்தி இத பார்த்து பயந்து ஜெகபதி பாபு தம்பி எஸ்கேப் ஆக இவர் ஒரு குதிரையில அவர் துரத்துறாரு. குதிரையோட பறப்பாரா? அந்த பக்கம் ரோட்ல இடம் இல்லையா? நீ எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா? எங்கட சொல்லி தொலைஞ்சிக்கலாமா மாகாணி வந்தவனே. அவரை அப்படியே பறக்க விட்டு கேட்ச் புடிச்சு ஓட வச்சு முச்சந்தியில போய் போட்டுருவாரு. ஐயோ என்ன பண்ணுவான்னு யூகிக்க முடியலையே. அப்போ ஜெகபதி பாபு வருவாரு. வந்த உடனே பாலையா மட்டமான பஞ்ச் 2 போடுவாரு. மகுடி பாம்பு முன்னாடி ஊது, சிங்கம் முன்னாடி இல்ல. வாங்கத்தை போலாம். இன்னும் என்னென்ன கூத்தெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கோ. அரசியல் நீ சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்கோ இல்லையோ, எனக்கு பிளட்லியே இருக்குடா. பிளடி ஃபூல். சூப்பர். சும்மா இருக்கா? இந்த அரிசி போடாத மிஷின் மாதிரி கொடகொடன்னு பேசிட்டே இருக்க. இத கேட்டு ஜெகபதி பாபு காண்டாகி 2 பேரும் ஒரு வார்த்தை விளையாட்ட போட்டுருவானுங்க. ஐயோ, கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. என்னோட வெறி அதிகமாச்சுன்னா உனக்கு இனிமேதான் வெறி அதிகமாகணும். எனக்கு 24 hours ஆன்லயே இருக்கும். வெரி குட். இந்த ஜிதேந்திராவை உன்னால பயமுறுத்த முடியாது. உணவு உடம்புக்கு நல்லது, நல்ல புத்தகம் வளர்ச்சிக்கு நல்லது, சாவு பயம் ஆயுளுக்கு நல்லது.
என்ன சொல்ல வர? என்ன கொன்னுடுவியா? நான் என்ன செய்யணும்னு அடுத்தவன் சொன்ன எனக்கு உடம்பெல்லாம் எரியும். இந்த சொற்களை கண்டுபிடிச்சாச்சு சின்மையா. வாடா 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 வாடா. இந்த கிட்ட வாடா வாடா. போலீஸ் வந்து தடுத்து ஜெகபதி பாபுவை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அடுத்தது பயங்கரமான சீனு. உங்க இதயத்தை திடப்படுத்திக்கோங்க. அண்ணா அண்ணாவா? ஓ அப்ப தம்பி அது. படத்துல இது உண்மையாவே பாலையாவோட கூட பிறந்த தம்பி. ஓ என்ன இருந்தாலும் 2 பேரும் கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கு தானே. இவர்தான் குண்டடிப்பட்ட அந்த சின்ன பாலையா. நெக்ஸ்ட் ஜெகபதி பாபுக்கு ஆப்போசிட்டா டெல்லியில ஒரு அதிகாரி கூட வார்த்தை விளையாட்டு நடத்துவாரு. உங்களுக்கு ஒரு சின்ன குட்டி கதை சொல்றேன் கேளுங்க. சொல்லித்தோல. ஒருத்தர் ரயில் தண்டவாளத்துல ட்ரெயின் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கான். எதிர்க்க ட்ரெயினும் வருது. இவனும் ஓடிக்கிட்டு இருக்கான். ட்ரெயின் வந்து இடிச்சுக்கிட்டு போயிட்டே இருந்துச்சு. இதுக்கு என்ன சொல்லுவாங்க? ரிஸ்க் எடுக்கிறது. இதே கதையை இன்னொரு மாதிரி சொல்ற கேளுங்க. சொல்லித்தோல. ரயில் தண்டவாளத்துல இன்னொருத்தன் அந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கான். பின்னாடி ட்ரெயின் வருது. இவனும் ஓடிக்கிட்டு இருக்கான். ட்ரெயின் அவனை இடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருந்துச்சு. இதுக்கு என்ன சொல்லுவாங்க? ரிஸ்க் எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. சபா இப்பவே கண்ண கட்டுது. இந்த கதையில ட்ரெயின் யாருன்னு தெரியுதா? நான் தான். ஒன் ஃபைன் டே ஜெகபதி பாபு அவங்க வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அவரோட அடியாளுங்களை கொதறி போட்டுக்கிட்டு நடு வீட்டுல உட்கார்ந்துருப்பாரு பாலையா. பக்கத்தில் வச்சுட்டு போய் நம்ம ஆளு ராதிகா ஆப்டேவை கல்யாணம் பண்ண ரெடி ஆயிருவாரு. ஏதாவது ஊருக்கு போய் திமிர் அடக்கி வாழ்ந்தா கொஞ்ச நாள் நிமிர்ந்து வாழலாம். பொறுப்போட இருந்தா உறுப்புகள் சேதம் இல்லாம இருக்கலாம். ராதிகா ஆப்டேவை பாலையா கல்யாணம் பண்ணா நமக்கே காண்டாகும். ஜெகபதி பாபு சும்மாவா இருப்பாரு? காண்டான ஜெகபதி பாபு பொண்ணு தூக்கிடுவாரு. தூக்கி வச்சிருக்கிற இடம் ரயில்வே ட்ராக்ங்கிற ஒரே காரணத்தால தனியா ஒரு ட்ரெயினையே எடுத்துட்டு வந்து கோமாளி வெத்திய காட்டுவாரு. இதோ வந்துட்டேன். அதை விட ராதிகா ஆப்டே கொடுக்கிற பில்டப் வேற லெவல்ல இருக்கும். யானைக்கு திமிர் அதிகம், சிங்கத்துக்கு பசி அதிகம். சிங்கம் வந்துருச்சு பாரு. இவர் முக்கி ஃபைட் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா லாஸ்ட்ல என்ன முக்குனாலும் ராதிகா ஆப்டேவை காப்பாத்தவே முடியாது. ஜெகபதி பாபு போட்டு தள்ளிடுவாரு. இதுதான் பிளாஷ்பேக். ஆனா இப்படி செத்ததுக்கு அப்புறம் தான் ஜெகபதி பாபு உயிரோட வந்து இந்த காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியா? இப்போ கிளைமேக்ஸுக்கு ரெடியா? ஐயோ பாலையா எல்லா தொகுதி எம்எல்ஏவையும் கூப்பிட்டு வச்சு பிளேட போட்டுட்டு போவாரு. இல்லன்னா உங்க லைஃப் டைம் எக்ஸ்பைரி ஆன மாதிரி தான். பீ கேர்ஃபுல். பீ கேர்ஃபுல். அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கல்ல? இனிமேலாவது மாறலாம். வாடா வாடா ஏரியாக்கு வாடா. வந்துருச்சியா? இப்போ ஒரு நிமிஷம் நீ மனுஷனே இல்ல தெரியுமா? அப்போ ஜெகபதி பாபு அவங்க ஆளுங்களோட வந்து எல்லா எம்எல்ஏவையும் மொத்தமா கொளுத்த பார்க்க மறுபடியும் பாலையா வந்து எலும்பு முறிவு ஃபைட் பண்ணி எல்லாரையும் கொல்லுவாரு. நம்மளையும் கொல்லுவாரு. எலும்பு உடையுதா? நல்லா இருக்க. இங்கிலீஷ் ஸ்கேன் பண்ணிடுவாங்க உங்களுக்கு. அவ்வளவுதானா? வழக்கம் போல பாலையாவோட தொடர்பு வச்சிருந்த அப்பா, அம்மா, லவ்வரு, இன்னொரு பாலையா, ஊர் மக்கள் சிலர்னு எல்லாரும் செத்து மடிகிற மாதிரி அழகா முடிச்சிட்டாங்க இந்த காவிய தலைவனை. அம்மாவோட பணிவியும் மாஸ்டரோட கனவையும் பார்க்கும்போது ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. கலைத்துறையில ஒருத்தரையும் காப்பாத்தலனா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். கன்றாவி. ஆனா வைக்கலாம், நியாயத்துக்கு ஓவரா சண்டைய வச்சு இது பண்ணி வச்சிருக்காங்க. மேபி அங்க தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு அவங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா அவங்க பார்த்து பழகிட்டாங்க. அதனால இப்போ நம்மளும் அதே மாதிரி பார்த்து பழகி இருந்தோம்னா நம்மளும் ஃபேனா தான் இருந்திருப்போம். இது வந்து அந்த யங்கா இருக்கிற பாலையா நமக்கு காமிச்சாங்கல்ல, அது வாழ வேண்டிய அந்த வயசு கொண்டு விட்டு தாத்தாவை இன்னும் உயிரோட வச்சுட்டு இருக்காங்க. அதுதான் தெரியல. இல்ல எனக்கு ஒண்ணு இந்த பிளாஷ்பேக்ல யாரையா காப்பாத்திருக்காங்களா இல்ல
அதுக்கப்புறம் தம்பியாவது அந்த தம்பிக்கும் இல்ல அந்த இதுவே காட்டல. தம்பி சாவற வரைக்கும் வரவே இல்ல. இவரு எங்க தம்பி செத்து இருந்தாரு? போனதுக்கு அப்புறம் வராரு. இவர் வந்து அந்த ஃபேமிலியா இவங்க யாரையுமே அது இல்ல காட்டல. இவ்வளவு நாள் இல்லாதவரு எப்படி கரெக்டா அவங்க செத்ததுக்கு அப்புறம் வராருன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அப்பாவா வச்சிருந்த கூட அப்படி okay, கூட okay, இந்த ஃபேமிலி வளர்க்குறாங்க அப்படின்னு கூட மனசை தேத்திக்கலாம். எனக்கு தெரிஞ்சு கேட்டிருப்பாங்க, இவர் வந்து உங்க பையன் பிளாஷ்பேக்ல இப்படி வருது, யாரை கேட்டு பையன் சொன்னீங்க? என்னோட தம்பி அப்படின்னு இவர் தான் சொல்லியிருப்பாரு. வாய்ப்பு இருக்கு, கோவம் வந்திருக்குமா இருக்கும். நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்